சொல்லும் பொழுது, ஸ்ரீமன் நாராயணன்ங்கிற அந்த ஒரு திருநாமத்த தான் அவர்கள் பயன்படுத்துவது உண்டு. ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அம்சமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இங்க வந்து அவதரித்ததாக ஒரு கூற்று வந்து அவர்கள் முன்வைப்பது அப்படிங்கிறது உண்டு. நம்ம பரவலா நம்ம கேட்கும்பொழுதும், உபன்யாசம் கேட்கும்பொழுது அதுதான் இருக்கும். ஆ இப்போ ஆனா நம்ம இஸ்கானுடைய அமைப்பு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர தான் வந்து மேல் நிலையில இருத்தி சொல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. என்னுடைய ஒரு அ அறிவு முதற்காக கேட்கிறேன். இப்ப இது முரண்பாடுங்களா? இல்ல 2மே ஒண்ணு தானா? ம். ஒரு சின்ன திருத்தம். அ கிருஷ்ணர் வந்து என்னன்னா, அவதாரி. எல்லா அவதாரங்களுடைய மூல ஆதாரம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமகன்னு சொல்றோம். அதாவது வசுதேவகருக்கும், அ தேவகிக்கும் மைந்தனாக, நந்த மகாராஜா மற்றும் யசோதையினுடைய மூச்சாக இருக்கக்கூடிய வாசுதேவர் பகவான் கிருஷ்ணர் தான் ஆதாரம்னு சொல்றோம். இப்போ பிரம்மா கூட இதை ஆதாரப்படுத்தியிருக்கார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விகர்கா அநாதீர் ஆதீர் கோவிந்தா சர்வ காரண காரணம். அதாவது இதனுடைய அர்த்தம், எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காரணத்திற்கு மூல காரணமாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் வேதத்தில் ஆராதிக்கப்படுகின்றார், கௌரவப்படுத்தப்படுகின்றார். பிரத்யேகமாக பகவத்கீதையில நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான 18வது அத்தியாயத்தில ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்தில அவர் என்ன சொல்றாரு? "சர்வ தர்மான் பரித்ரேஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகன்னு சொல்றார். அதாவது ஜீவன்களாகிய நாம் எல்லா விதமான செயல்களையும் விட்டு துறந்து பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் அவர் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்பது அவருடைய வாக்கு. ஸோ இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூல அவதாரமாக இல்ல மூல ரூபமாக இருக்கிறார். அப்படிங்கிறது தான் வேதத்தின் கூற்று. நம்ம பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் போகும்பொழுதும் கூட பகவான் கிருஷ்ணர் 2 கைகளில் வேணுகோபாலராக, திவ்ய புருஷோத்தமராக இருக்கக்கூடிய அவர் 4 கரங்களுடன் இருக்கக்கூடிய சங்கு, சக்கரம், கதை, பத்மமுடன் இருக்கக்கூடிய ஒரு ரூபத்திற்கு மாறுகின்றார் என்பதுதான் ஆச்சாரியர்களுடைய திருவாக்கும் கூட. இதுதான். ஆமா, ஆமா. நான் அந்த புராணங்கள்ல படிச்சிருக்கேன். ஏன்னா 2 கரம் கொண்ட ஒரு திருமேனியும் உண்டு. 4 கரம் கொண்ட திருமேனியும் உண்டு. ஏன்னா பகவத்கீதையில அவரு விஸ்வரூபம் காமிச்ச திருப்ப 4 கரம் கொண்ட திருமேனியும், திரும்ப 2 கரம் இருக்குங்க. கொண்ட திருமேனியும் காட்டுகிறார்ன்னு சொல்லி பகவத்கீதையில சுட்டிக்காட்டப்படுகிறது. ஸோ அப்போ இஸ்கான் வழிபடுவது அந்த 4 கர திருமேனி கொண்ட பகவானைங்களா? இல்ல நான் 2, ஏதாவது 2 2 கரம் கரம் கொண்ட கொண்ட. புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு, திரிபங்க லலிதம்னு சொல்லுவோம். 3 வளைவுகள் கொண்ட, அ